ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் அதான் என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கிளிப்பிங்காக வந்து ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி சாம்பார் தான் வைக்க போகிறேன். ஸோ ஃப்ரைடேன்றதுனால யூனிவர்சலாக சாம்பார் தான் எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ நான் வந்து துவரம்பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு நல்லா 10 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறம் தக்காளியை வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ தக்காளி அண்ட் மஞ்சத்தூள் இது மட்டும் தான் ஆட் பண்ணுவேன். தக்காளி நான் நடுவில் இருக்க அந்த பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3 விசில்ஸ் விட்டிங்கன்னா சூப்பரான பருப்பு வந்து நல்லா மலர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சாம்பார் ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நான் ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணுவேன். இன்றைக்கி அர்ஜென்ட்டுன்றதுனால மொத்த தக்காளி இதுவுமே ஆட் பண்ணிட்டேன். பருப்பு தக்காளி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் விசில் போட்டு மூடி வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் வெளியே லீக் ஆகாது அண்ட் அடி பிடிச்சிக்காது, இந்த பிரச்சனைலாம் வராது. ரொம்ப சூப்பராக நல்லா அழகாக உதிரியாக வந்து பருப்பு வெந்து வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள் நல்லா பருப்பு வந்துடுச்சு. இப்போவே கையில் நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா மசிச்சு நல்லா தால் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். என்னோடய கிச்சனுக்கு ஆப்போசிட்லேயும் ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இருக்கும். ஸோ நல்லா வேடிக்கை பார்த்துட்டே சமைச்சலாம். பிக் பாஸ் மாதிரி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்ற மாதிரி என்னோட விண்டோ சைட்லேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். ஸோ என்ன விஷயம் நடக்குது போகுது வருது எல்லாமே வந்து நம்ம பார்க்க முடியும். ஆக்சுவலாக மெயின் ஸ்ட்ரீட் வரைக்குமே தெரியும். அதனால் நல்லாவே விசிபிளாக இருக்கும். நல்லா வந்துட்டு என்டர்டெயின் ஆகிக்கலாம். அண்ட் சமைக்க போது ஆக்சுவலி தலை முடி விரிச்சிருக்கக்கூடாது. அதனால் நான் ஒரு போனி டைல் மாதிரி போட்டுக்கிறேன். ஈரமாக இருந்து தலை, ஸோ அதனால் கொஞ்சம் காயிட்டுமேன்னு வச்சுருந்தேன் ஓப்பன் ஹேரில். ஸோ அதுக்கப்புறம் தலைலாம் நல்லா வாரி பேண்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சமையல் கிச்சனுக்குள்ளே வந்துடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை சாம்பாருக்கு. ஸோ நான் ரொம்ப சின்ன வெங்காயம் வந்து 2 எடுத்துக்கிறேன். நீங்கள் இன்னும் சாம்பார் வெங்காயம் இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு டைம் இல்லை உரிக்கிறது. இது அர்ஜென்ட் சாம்பார்ன்றதுனால பெரிய வெங்காயத்துலேயே இருக்கிற சின்னதாக எடுத்து 2 எடுத்துக்கிட்டேன். அண்ட் முள்ளங்கி சாம்பார்ன்றதுனால முள்ளங்கியும் நல்லா பீல் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 பேருக்கான சாம்பார் தான் செய்கிறேன். ஸோ ஆல்ரெடி பொரியலுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ முள்ளங்கி வந்து கொஞ்சமாக போட்டாலே போதும். ஸோ அதனால் நான் ஒரு பெரிய முள்ளங்கி ஒன்று எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நல்லா தோல் சீவிட்டு நம்ம வந்து சாப் பண்ணிவிட்டு சாம்பாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு அதே மாதிரி தான் எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. ஜஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் இருந்தாலே போதும். சூப்பராக சாம்பார் வந்து ரெடி பண்ணிடலாம். இது டயட் சாம்பார்னும் சொல்லலாம், அர்ஜென்ட் சாம்பார்னும் சொல்லலாம். ஸோ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சமாக போட்டுட்டு சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்ததுக்கப்புறம் வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டுட்டு ஆனியன் நல்லா சாட்டை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து முள்ளங்கியுமே வந்து ஆட் பண்ணுறோம். முள்ளங்கியுமே எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் இந்த வெங்காயத்தை வதங்கினதுக்கப்புறம்
திரும்ப ஆயிலே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கணுன்னா அது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நான் மொத்த தக்காளியுமே வந்து அந்த பருப்புலேயே ஆட் பண்ணதுனால இதில் தக்காளி ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா இந்த டைமில் வந்து ஒரு தக்காளி பருப்பில் போட்டு மீதி இருக்க தக்காளியை இந்த மாதிரி டைமில் ஆட் பண்ணிவிட்டு மசாலாஸ் என்னென்ன மசாலா நான் வந்து குழம்பு மிளகா பொடி தான் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா வந்து வதக்குனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சதுக்கப்புறம் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அண்ட் புளி தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட சாம்பார் சூப்பர். இறக்கும் போது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கீ அண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை நல்லா சாப் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். யூஸ்வலாகவே நான் வந்து எல்லா குழம்புமே வந்து பார்த்திங்கன்னா வெஜ் ஆகட்டும் நான்வெஜ் ஆகட்டும் ஃபைனல் டச்சாக வந்து பெப்பர் ஆட் பண்ணுவேன். பெப்பர் தூள் வந்து ஆட் பண்ணுவேன். ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து டேஸ்ட் அண்ட் அரோமா வந்து நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை கொத்தமல்லி இருந்துச்சு, கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி ஃபைனலாக போட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டான சாம்பார் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஈவினிங் ஆயிடுச்சு. இது மார்னிங்லேருந்து நம்ம அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணி, அப்புறம் மாவு அரைச்சது இதெல்லாமே நம்ம வந்து சேர்த்து வச்சு செடிக்கு ஊற்றணும் அப்படின்னா செடிக்கு வந்து நல்லா உரமாக இருக்கும். ப்ளஸ் வந்து நல்லா வளரும். நல்லா காய் பூ அந்த மாதிரிலாம் வைக்கும். ஸோ அந்த மாதிரி மெத்தட் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் ஈவினிங்க்கு எங்கள் வீட்டில் இருக்க குட்டி குட்டி செடிக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றிட்டு அந்த பெரிய பெரிய மரத்துக்கெலாம் நார்மல் தண்ணி ஊற்றுவோம் யூஸ்வலாக ஈவினிங் டைமில். ஸோ அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு மரத்துக்கெலாம். ஸோ என் பையனுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் என் அம்மாவுக்கும் டீ போட்டு கொடுத்துட்டோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து என் பையன் வந்து அதில் வந்து பொரி விநாயகர் சதுர்த்தி போச்சுல, ஸோ அதில் இருந்த பொரி அதுக்கப்புறம் வேர்க்கடலை இதிலெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கான். இப்படி சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் ஸ்கூல் டேஸில் என் ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும்ன்ட்டு. ஸோ அவள் தான் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.